ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்து தொழில் முனைவோரை ஊக்குவிக்க 5 முக்கிய அறிவிப்புகள் அறிவிப்பு. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான கூட்டணி. தமிழகத்தில் இரட்டை இலைக்கு மேல் தாமரை மலர்ந்தே தீரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணியால் பதற்றத்துடன் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக மக்களிடம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். நாட்டிலேயே மிகப்பெரிய சோசியல் மீடியா படையாக தாவேகா உள்ளது. கட்சியின் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கு வீடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்த விஜய். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டையில் கொடியும் ஏற்றுவார் என்று அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க 5 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், குலத்தொழிலை ஊக்குவிக்கும் நோக்கோடு கொண்டுவரப்பட்ட மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் தொழில்களையும் தொழில் முனைவோரையும் ஊக்குவிக்கும் விதமாக புவிசார் குறியீடு பொருட்களுக்கான மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். அம்பத்தூரில் 5 கோடி ரூபாயில் வாகனம் மற்றும் உலோகவியல் ஆய்வுக்கூடம் அமைக்கப்படும் என்றும், காக்கலூர் உற்பத்தி தொழிற்பேட்டையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஏற்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வார் என அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி தற்போது பயந்து போய் பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ளார் என விமர்சித்தார். யாருடன் கூட்டணி வைத்தாலும் திமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறிய அமைச்சர் ரகுபதி, அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என தெரிவித்தார். 200 என்ற இலக்கோடு தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டையில் தேசிய கொடியையும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுவார் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இரட்டை இலைக்கு மேல் தாமரை மலர்ந்தே தீரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலம் ஓமலூர் பகுதியில் சேலம் பெருங்கோட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன், அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்று அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு தொண்டர்கள் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும், தேர்தலுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான கூட்டணி என்றும், தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தையும் டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பையும் உண்மையிலேயே மதிப்பவராக இருந்தால், அரசியல் சட்டத்தில் உள்ள உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பதற்றத்துடன் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களிடம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவை வீட்டிற்கு அனுப்பவே அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது என்றும், ஊழலுக்கு ஒருமுறை, தேச விரோத செயலுக்கு ஒருமுறை கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி என்றும் தெரிவித்தார். எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறும் முதல்வர் ஸ்டாலின், கடந்த 1976ஆம் ஆண்டில் கே ஷாவால் தான்
திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது என்பதை உணர வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்காதது ஏன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 11 ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு பல முனைகளில் வரிகளை விதித்து மக்களை வாட்டி வதைத்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் 40% குறைந்திருக்கும் போதிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து சாமானிய மக்கள் பயனடைகிற வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் மீது தொடர்ந்து சுமையை ஏற்றி வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல் டீசல் மீது கலால் வரி விதிப்பின் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் 39,54,000 கோடி ரூபாயை வரியாக வசூலித்து மத்திய அரசு தனது கஜானாவை நிரப்பியிருக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இதைவிடவும் மோசமான ஒரு மக்கள் விரோத செயல் இருக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே மிகப்பெரிய சோசியல் மீடியா படையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் வீடியோ கால் மூலமாக பேசிய விஜய், கூட்டம் நடக்கும் போதே தங்களிடம் பேச வேண்டும் என்று தான் நினைத்ததாகவும், ஆனால் தொழில்நுட்ப கோளாறால் பேச முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என கூறியுள்ள விஜய், தமிழக வெற்றி கழக ஐடி விங் என்று சொன்னாலே கண்ணியத்தோடு நடந்து கொள்பவர்கள் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். விரைவில் கட்சியினரை சந்திக்க இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜகவின் தலைமையகமான கமலாலயத்தில் வக்ஃப் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பாஜகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான பொன் பாலகணபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். வக்ஃப் திருத்த சட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சிகளில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக கூறினார். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் திமுகவின் பொய்யான குற்றச்சாட்டுகளை முறியடிக்க தாங்கள் வியூகங்களை வகுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக திருச்சி எம்பியும் வைகோவின் மகனுமான துரை வைகோ அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதிமுக தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் கட்சி நிர்வாகி ஒருவர் ஊடகங்களில் செய்திகளை கொடுக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். கட்சி மற்றும் தலைமைக்கு தீரா பழியை சுமத்தி சுகம் காணும் அந்த நபருக்கு மத்தியில் பணியாற்ற விரும்பவில்லை என துரை வைகோ தெரிவித்துள்ளார். தன்னால் இயக்கத்துக்கோ தலைவருக்கோ எள்முனை கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே அதிக அளவில் செல்போன்கள் தயாரிக்கும் மாநிலம் தமிழ்நாடு என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கப் போவது நீங்கள் படிக்கும் படிப்புதான் என கூறினார். மாணவிகள் செல்போனை படிப்பு தொடர்பான தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். நாட்டிலேயே 40% அதிகமான செல்போன்கள் தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுகின்றன என தெரிவித்த அவர், அந்த செல்போன்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் பாம்பனில் நடைபெற்ற ஜாமியா மஸ்ஜித் மசூதி திறப்பு விழாவில் மலேசியா தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜமாத் தலைவர் ஹனீபா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மலேசிய முஸ்லிம் இயக்க தலைவர் டத்தோ பைசுல்கான், ராமநாதபுரம் MP நவாஸ்கனி, ஜமாத் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.